ப்ரூஃப் கொடுங்க. கொடுத்ததுக்கு அடுத்த சப்டிவிஷன் கமிட்டிக்கு வரட்டும். எங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அடுத்த சப்டிவிஷன் கமிட்டி தான் வரும். இது வரை வரல. எல்லா வில்லேஜ்லயுமே வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சார். உங்களுக்கு வந்து சார் நாங்களும் புரியுதா? உங்களுக்கு ஏதாவது முயற்சியில் நான் கொடுக்குற கடன் எங்களுக்கு கஷ்டப்படும். பட் இது ப்ராப்பரா வந்து ஆர்டர் வரும். ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா கொடுங்க சார். சரி, இப்ப நாங்க வந்து மாட்டுக்கு தீனி தான் போடுறோம். கரெக்டா அப்படி கிடையாது. எப்படி சொல்ல முடியும்? நீ கிட்டத்தட்ட ஒரு 1000 இருக்கிறதே சார். லாஸ்ட் 3 மாசம் இங்க மழையே இல்ல சார். நீங்க உள்ள பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு ஃபாரஸ்ட் பயிருக்கு வந்து லக்கில வந்து அதிகமா ஜஸ்ட் யோசிங்க. நீங்க தடுக்க கூடாது, கொடுக்க கூடாது, எந்த முயற்சியும் கிடையாது சார். இதுக்கு இந்த ஏரியாவை நம்ம டெவலப் பண்ணலாம். வாட்டர் பிளான்டேஷன் வந்து இருக்கு சார். அது வந்து மேய்ச்சல் வேணும்ல. அதுக்கு எங்க மாடு இந்த மாடு காட்டு மாடு அதுக்கு வசிக்கிற அதோட சாப்பாடு மாடுகள் அந்த ஓரத்துல மேய்ஞ்சிட்டு திரும்ப சாப்பாடுக்கு இடம் இல்லாம போது நம்ம வந்து ஏற்ற முடியாது. நம்ம டொமஸ்டிகேட்டட் வந்து லார்ஜ் பாப்புலேஷன் ஆஃப் அனிமல்ஸ் சாகு தெரியும். ரைட், ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து அதிகமான மாடு போகும்போது அது இன்டென்சிட்டி வந்து கேரி கெப்பாசிட்டி அதிகமாக போகும்போது வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு விஷயம் ஒரு 100 மாடு 1000 மாடு போறது நார்மலா ரீஜனல் டைப் ஆகுது. அங்க இருக்கிற காட்டு மாடு வந்து நீங்க கவலைப்படுறீங்க. சரி, இந்த மாட்டுக்கு என்ன? கண்டிப்பா சார். இந்த மாடுக்கு வந்து வெட்டிங் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் மூலமா லேண்ட் டெவலப் பண்ணிட்டு அந்த ஜியோ மேய்ச்சல் நீங்க அது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எப்படி ஆல்டர்னேட் ரூட் நம்ம ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க வந்து ப்ரொபோசல் அந்த கோர்ட் ஆர்டர் வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க சார். நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். அது வரைக்கும் போறீங்க சார். அதுக்கு வாங்க, ரெப்ரசென்ட் பண்ணி வாங்கன்னு சொல்றேன் நான். அதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி வாங்க, நாங்க ரெடியா தான் இருக்கோம். அதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி தான் இது கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் சார் இந்த ப்ராசஸ் போகுது? என்னைக்காச்சும் நீ கலெக்டர் மீட் பண்ணிட்டு ஒரு காமன் நீங்க சொல்லுங்க நாங்க வரணும்னு சொல்றோம்ல, நீங்க அதைத்தான் நாங்க இந்த போராட்டத்தின் மூலமா உங்களுக்கு முன்வைக்கிறோம். நீங்க உடனடியா எங்களுக்கு ஒரு மேய்ச்சல் நிலம், இது மேய்ச்சல் பரம்போக்கு, மேய்ச்சல் வாய்க்கால், இந்த மாதிரி இடங்கள் கண்டிப்பா அதுக்கு சூட்டபிளா வந்து ஐடென்டி பண்ணிட்டு அதை வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, ரெவென்யூ கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, பஞ்சாயத்து கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, எந்த லேண்ட் வந்து எந்த டைப் ஆஃப் கொடுக்க முடியும், அதுல எப்படி வந்து டிஃபரெண்ட் ஸ்கீம் மூலமா வாட்டர் பிளான்டேஷன் பண்ண முடியும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதுக்கு டெவலப் பண்ணி பேசுவோம். ஒரு ப்ரொடக்டிவா நம்ம அதை பாக்குறோம். காப்பாற்றுறது எவ்வளவு கஷ்டப்படுறோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். இருக்கிற 5000 பேர் வச்சுட்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் ஹெக்டேர் நம்ம பாத்துட்டு நம்ம வந்து நீங்க மெச்சூர்டா வந்து நம்ம ஃபீல் பண்ணிட்டு நீங்க வாங்க சார் பேசலாம். நம்ம அதுக்காக இவ்வளவு மாடை ஏற்றிட்டு வந்து போற வச்சுக்கலாம். அட் டைம் உங்களுக்கு வந்து இது எல்லா இடத்துலயும் வந்து கஷ்டப்படுது. உங்களுக்கு வந்து ஒரு டைகர் ஏரி சார் தெரியும், ஒரு ஈக்காலத்தில் சென்சிட்டிவ் ஏரியா எடுத்த டைகர் இருக்கும். அதை நம்பி எப்படி இல்லைங்க. உங்களுக்கு வந்து நீங்க மாடு மேய்க்கிற நல்லதான் சார். மாடு இருந்தாதான் நம்ம இண்டிபெண்டா ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து நல்லா வரும். அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து ஈரும். அதுல இருந்து எந்த மாற்றம் கருத்து கிடையாது. பட் அதுக்கு வந்து எப்படி வந்து எந்த லேண்ட்ல வந்து மேய்க்கலான் இருக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ரைட்டா? புலிகள் காப்போம் மேய்ச்சிட்டு இருக்காங்க காலங்காலமா. நீங்கள் நானும் சேர்ந்ததான் வந்து காடு வாடன்றது. நான் மட்டும் தனியா வந்து இருக்க அதிகாரத்தின் மக்கள் பேசுறதுனால நீங்க நீங்க எப்ப திடீர்னு புலிகள் மேல கரைஞ்சு புலிகள் காப்ப நேற்று முந்தானால மாடு மேயுது. அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பரம்புல வந்து அடுத்தடுத்து 5 டைகர் மாத்தி கொண்டு வந்து காரணம் வந்து நம்ம இயற்கை காப்பாற்ற சார் பேசிருக்கீங்க. நிறைய பேருக்கு சுத்தமான காற்று வேணும், தண்ணி வேணுன்றது இங்கதான் சார் உருவாகுது சார். சொல்லுங்க, ஒரு சில விஷயங்களை நம்மளால மறக்க முடியாது. பட் நம்ம விஷயம் வந்து எப்படி அணுகுறோம்ன்றது முக்கியம். நம்ம வந்து நீ சொல்ற பாஸ் வந்து ஒரு காலத்துல வனத்துறையில வந்து பாஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. 10 மாடுக்கு 20 மாடுக்கு 50 மாடுக்கு 100 மாடுக்கு நானே கொடுத்துருக்கேன். ரைட்டா? பட் அந்த ஏரியா வந்து பார்த்தா அது டைவர்ட் பண்ண ஏரியா. முதல்ல இருக்கு தமிழ்நாடு வனச்சட்டை விழிப்புணர்வு இவ்வளவு பாப்புலேஷன் கிடையாது. நீங்க அப்ப வந்து இவ்வளவு பாப்புலேஷன் கிடையாது, இவ்வளவு பாடி விழிப்புணர்வு எப்ப வர ஒரு சைடு வந்து பாப்புலேஷன் பிரஷர் வந்து அதிகமாயிட்டு இருக்கு, இன்னொரு சைடு வந்து ஃபாரஸ்ட் ஏரியா டிகிரேட் குறைஞ்சிட்டு வருது. எப்படி நம்ம மீட் அவுட் பண்றது? ஏதாவது சொல்யூஷன் நம்ம தான் எடுக்கணும். நம்ம
பிளஸ் 5-6 ஜீவன் உள்ள மனிதர்கள் தான் வந்து நம்ம இயற்கையை காப்பாற்றுறோம். உங்களோட பிரச்சனை நம்ம எப்படி வீட்டுல வச்சு பார்ப்போம் சார்? நான் என்ன சொல்றேன் சார் வந்து இது மலைகள் மலைக்கு டிபெண்ட் பண்ணி வாழ்ற மாதிரி தான் மலைகள் மாடு. கண்டிப்பா. பட் அது ப்ரொசீஜர் சார். நீங்க என்ன சொல்றீங்க சார்? நான் வந்து ஏரியா வந்து நீங்க மேய்க்க கூடாது, மாடை வந்து பட்டினியா போடணும், கொல்லக்கூடாது, இவங்க கஷ்டப்படுறது இல்லை. அதுக்கு நீ ஏரியா டெவலப் பண்ணுவோம். அது காம்போசிஷன் வந்து ஒரு டிசிஷன் எடுப்போம் சார். அந்த பாலிசி எங்களுக்கு நீங்க இப்ப வாங்க சார். இப்போ ஒரு 6 மாசம் டோட்டலா வந்து எங்க குறைச்சுங்க. டோட்டலா தேனி டிஸ்ட்ரிக்ட்ல டோட்டலா வந்து எவ்வளவு ஏரியா இருக்கு, எவ்வளவு வந்து மாடோட பாப்புலேஷன் இருக்கு, எவ்வளவு வந்து கிரேசிங் கெப்பாசிட்டி தேவைப்படும், எவ்வளவு டன்னேஜ் நம்ம அரைவ் பண்ணும். ஒரு சயின்டிபிக்கா பண்ணுவோமே. சயின்டிபிக்கா பண்ண போது நான் இப்படிதான் மாடு ஏற்ற வேண்டும். அதை என்ன செஞ்சு ப்ரொபோசல் பேசுறீங்க? நாங்க அதை ப்ராப்பர் டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட் பேசுவோம்.